அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சென்னை சில்க்ஸை பொறுத்தவரை 2000ஆம் ஆண்டு சென்னை பெருவளர்ச்சி குழுமத்திடத்தில் வணிக கட்டிடம் கட்டுவதற்காக தளம் மற்றும் 4 தளங்கள் கொண்டதற்காகத்தான் அனுமதி பெறப்பட்டது. அவர்கள் கட்டுகின்ற போதே அனுமதிக்கு புறம்பாக அடித்தளம், தரைத்தளம், 7 தளங்கள் மற்றும் 8ஆம் தளம் பகுதிகளாக கட்டினார்கள். அப்படி கட்டுகின்ற போதே அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அது மட்டுமல்ல, வேலை நிறுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதேபோல் இடிப்பதற்கு கட்டிட இடிப்பு நோட்டீஸும் வழங்கப்பட்டது. அதன் பிறகு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் நாளேடுகளில் விளம்பரம் செய்யப்பட்டது. கண்டிஷன் நோட்டீஸ், அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடம் என்று சொல்லி பொதுமக்கள் கவனத்திற்கு நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. அதேபோல் இந்த நோட்டீஸை எல்லாம் அனுப்பிய பிறகு உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் மனு செய்தார்கள். அதன் பிறகு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் 18/8/2006 கட்டடத்தின் இடிக்கும்படியே தொடங்கியது. அன்றைக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தடையை பெற்றார்கள். அதனால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு 23/8/2002 இடைக்கால தடை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் 29/8 அன்று இடிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. 5வது, 6வது, 7வது தளங்கள் இடிக்கப்பட்டது. அதன் பிறகு கட்டிட உரிமையாளர் கட்டிடத்தை மேலும் இடித்தால் ஒப்புதல் பெறப்பட்ட, அதாவது கிரவுண்ட் +4 வாங்கின அந்த ஒப்புதல் பெறப்பட்ட கட்டடத்தினுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கும் என்று முறையிட்டார்கள். அதன் பிறகு கட்டடத்தினுடைய ஸ்திரத்தன்மையை பரிசோதிக்க ஐஐடி அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதன் பிறகு மின்வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வடிய துறைகளினுடைய இணைப்புகளை துண்டிக்குமாறு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கடிதத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டது. கட்டடத்தினுடைய உரிமையாளரை காலி செய்ய 21/5/2007 கடிதமும் அனுப்பப்பட்டது. தமிழக அரசு அதன் பிறகு ஆர்டினன்ஸ் 1 என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததனுடைய விளைவாக அந்த திட்டத்தை பொறுத்தவரை இருக்கிற கட்டடங்களுக்கு வரன்முறை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அதில் 4 ஆண்டு காலம் அந்த இருக்கின்ற கட்டடத்தினுடைய தன்மையை சோதித்து அதன் பிறகு அவர்களுடைய வழக்கு உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இருந்தது. அதன் பிறகு உயர்நீதிமன்றம் 12/8/2011 ஆணையில் கண்காணிப்பு குழுவை தியாகராய நகரில் டி நகரில் உள்ள அனுமதியற்ற கட்டடங்களை இடிப்பது குறித்து ஒரு அறிக்கை கேட்டது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் சென்னை மாநகராட்சி இணைந்து ஒரு ஆய்வு நடத்தி 86 கட்டிடங்கள் அனுமதியின்றி தளங்கள் அமைப்பதற்காக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 25 வணிக வளாக கட்டிடங்களை பூட்டி சீல் வைத்தது. இதிலே சென்னை சில்க் கட்டிடமும் ஒன்று. அதேபோல் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இடைக்கால தடையை பெற்று மற்ற கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு ஒரு இடைக்கால தடையை பெற்றார்கள். உயர்நீதிமன்றம் 1/11/2011 தேதியிட்ட ஆணையில் மற்ற கட்டடங்களையும் பூட்டி சீல் வைக்க வேண்டும் உத்தரவிட்டது. இந்த ஆணையை எதிர்த்து ரங்கநாதன் தெரு மற்றும் உஸ்மான் ரோடு வர்த்தகர்கள் உச்சநீதிமன்றத்திலே மனு செய்தார்கள். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற ஆணையை தள்ளுபடி செய்து மனுதாரர்களை வழக்கில் சேர்த்து தீர்ப்பு வழங்குமாறு உயர்நீதிமன்றத்தை ஆணையிட்டது. உயர்நீதிமன்ற கண்காணிப்பு குழுவை இக்கட்டடங்களின் சீலை அகற்றுவது குறித்து முடிவு எடுக்க ஆணையிட்டது. இந்த ஆணைக்கு எதிராக மீண்டும் வர்த்தகர்கள் உச்சநீதிமன்றத்திலே மனு செய்தனர். உச்சநீதிமன்றம் தனது 9/1/2012 ஆணையின் உயர்நீதிமன்றத்தை கட்டடங்களை சீலை அகற்றுவது குறித்து முடிவு எடுக்குமாறும் அதுவரை கட்டடங்களை 6 வார காலத்திற்கு சீலை அகற்றுமாறும் உத்தரவிட்டது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் 10/1/2012 அன்று கட்டடங்களின் சீலை அகற்றியது. இதில் சென்னை சில்க் கட்டிடமும் ஒன்று. உயர்நீதிமன்றம் சிஏஜி மற்றும் வர்த்தகர்களின் வழக்கை விசாரித்து பலமுறை வழக்கை ஒத்திவைத்தது. 17/2/2012 தேதியிட்ட ஆணையில் அரசு நீதியரசர் மோகன் தலைமையில் அமைக்கப்பட்டது ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதேபோல்
நகர் ஊரமைப்பு சட்டப்பிரிவு என்பது 111C என புதிதாக ஏற்படுத்தி 1/7/2007 முன்னர் கட்டப்பட்ட கட்டடங்களை வரமுறைப்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைகளையும் குறிப்பிட்டு இடைக்கால தடையாணையை நீட்டித்தது. அரசு நகர் மற்றும் ஊரமைப்பு சட்ட பிரிவு 113C புகுத்தி முன்னர் கட்டப்பட்ட கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த வழிகாட்டுதலையும் விதிகளையும் அரசாணை 234 மற்றும் 235 வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிரிவு 111Cயை CAG மற்றும் ஒரு சிலர் அதையும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள். அதேபோல உயர்நீதிமன்றம் பிரிவு 111Cயை ஏற்புடையாக கொண்டு அதேபோல புதிதாகவோ அல்லது நீதியரசர் மோகனை வைத்தோ புதியதாக வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிகளை உருவாக்குமாறு ஆணையிட்டிருக்கின்றது. இதன் மூலம் டி நகர் வர்த்தகர்களுக்கு நிவாரணம் உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை நீடித்தது. அதேபோல சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சென்னை மாநகராட்சியும் டி நகரில் உள்ள 11 கட்டிடங்களை எதிரியாக கொண்டு தொடர்ந்த பொதுநல வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு நிலுவையிலே உள்ளது. அதேபோல 20/2/2017 ஆணையில் தமிழக அரசு சட்டப்பிரிவு 111C கீழ் புதிய வழிகாட்டுதல்களையும் விதிகளையும் அறிவிக்க உள்ள காரணத்தினாலே எதிர்வாதிகளின் கட்டடங்களை இந்த சட்டப்பிரிவு 111C கீழ் விதிகளை அரசு அறிவித்த பின்னர் நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஆணையிட்டது. இந்த ஆணையில் சென்னை சில்ஸ் கட்டடம் எதிர்வாதி என்பதால் இந்த ஆணை சென்னை சில்ஸ் கட்டடத்துக்கும் பொருந்துகின்ற வகையில் இருந்த காரணத்தினால இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காரணமாகத்தான் சென்னை சில்ஸ் கட்டடத்தினுடைய நடவடிக்கையை ஒத்திவைக்கப்பட்டது. ஆகவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை பொறுத்தவரை இன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற கட்டிடங்கள் அதனுடைய ஸ்திரத்தன்மை என்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து எங்கெல்லாம் விதிமீறல்கள் இருக்கின்றோ அதையெல்லாம் நாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த பாரபட்சமும் கிடையாது. மறைந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரசு என்றைக்கும் மக்கள் நலன் காக்கின்ற அரசு. அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மூலமாக புதிதாக உருவாகின்ற கட்டடங்கள் ஆனாலும் சரி, மற்ற பகுதிகளில் உருவாகின்ற கட்டடங்கள் ஆனாலும் சரி, அவையெல்லாம் சரியான வழியிலே இருக்க வேண்டும், சரியான வகையிலே இருக்க வேண்டும், மக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாத வகையில் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற இந்த தியாகராய நகரை பொறுத்தவரை கடந்த 17-20 ஆண்டு காலம் அங்கே கடையை கட்டியவர்கள் புதிதாக நாம் எதையாவது செய்ய சொல்லுகிறோம் என்று சொல்லுகின்ற போது பக்கத்தில் இருக்கின்ற கடைக்காரர்கள் பாதிக்கின்ற வகையில் இருக்கின்ற காலத்தினால் அதை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் அந்த வரைமுறை சட்டத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது உயர்நீதிமன்றத்தில் இருந்தாலும் கூட இன்றைக்கு காலையில் நம்முடைய சட்ட வல்லுநர்களோடும் நம்முடைய செயலாளரோடும் நம்முடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய செயலரோடும் இன்றைக்கு காலையிலே ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் உடனடியாக மக்களுக்கு நம்மை வைக்கின்ற வகையில் இருக்க வேண்டும், மக்களுக்கு இடைஞ்சல் செய்கின்ற வகையில் எந்த கட்டடங்களும் இருக்கக்கூடாது, அதேபோல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதேபோல் உயர்நீதிமன்ற தீர்ப்பிலே இந்த 113C போன்ற சட்டங்களை இயற்றப்படுகின்ற இந்த பணிகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சரோடு கலந்து பேசி முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று அதன் பிறகு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதையெல்லாம் உங்களிடத்தில் அதன் பிறகு எடுத்துச் சொல்லுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 113C என்கிறது வரைமுறைப்படுத்தி அதுக்கு தான் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த ரூலில் என்னென்ன பண்ணணுங்கிறத இப்போ அதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதன் பிறகு ஒவ்வொன்றாக அதனுடைய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். அதாவது 2 குழுக்கள், மோகன் நீதியரசர் தலைமையில் ஒரு குழு, அதன் பிறகு ராஜேஸ்வரன் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களிடத்தில் சென்றால் அந்த குழு அமைத்ததில் ஒரு சிலர் பிரச்சனைகள் இருக்கின்றது என்று அதற்கும் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே தான் அதனுடைய காலதாமதமாகிறது ஒழிய அதை உடனடியாக செயல்படுத்துவதில் அரசாங்கம் தயாராகத்தான் இருக்கின்றது. ஆகவே அதையும் இப்போது நம்முடைய சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசியிருக்கின்றேன். என்னென்ன பணிகள் எல்லாம் உடனடியாக முடித்தால் சரியாக இருக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லி எவ்வளவு விரைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமோ அந்த வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆமாம்.
டிஃபரன்ட்லி ஏபிள் பீப்புளுக்காக வந்து ஒரு பார்க்கிங் லாட் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த பில்டிங்கோடைய கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணி அவங்க கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வாங்கல. ஏன்னா நாங்கள் கொடுக்கல. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுத்த உடனே விதிமீறலுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பில்டிங் பெர்மிஷனுங்கிறதே வந்து நம்ம கொடுத்தது கட்டுறக்கே வந்து தளம் ப்ளஸ் 4 ஃப்ளோர் மட்டும்தான். அவங்க எடுத்ததையுமே வயலேஷன் போனதுனால தான் நம்ம உடனே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். இருந்தாலும் அவங்க வந்து கட்டிட்டு அதுக்கு மேலே தடையான ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. நம்ம ஒரு ஸ்டேஜில் கோர்ட்டில் வந்து நமக்கு சாதகமாக வந்தோடனே அந்த 5, 6, 7, 3 ஃப்ளோரையும் இடித்தோம். இவங்க உடனே உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. சார் அப்போ தமிழக அரசுடைய அதாவது சிஎம்டி உடைய நடவடிக்கை எடுக்காம இருக்க காரணம் நீதிமன்றம் தான் சொல்றீங்களா? ஆமாம், நீதிமன்றத்தில் போய் அவங்க தடையான வாங்கினதுக்காகத்தான் நாங்கள் வந்து அதை போய் மறுபடியும் தடையான வாங்கினா நம்ம என்ன பண்ண முடியும்? அதன் பிறகு நீதிமன்றத்தில் நாங்களும் வழக்காளர்கள் அனுப்பி அதாவது நடவடிக்கை எடுக்க முடியாத காரணம் நீதிமன்ற நகர்வுகள் தான் சொல்றீங்களா? ஆமாம், நீதிமன்றத்தில் வந்து அவங்க தடையான பெற்றது தானே காரணம். எப்படி சார் ஒரு பில்டிங் வந்து ஆபரேட் பண்ண முடியும்? எது ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாம ஒரு பில்டிங் எப்படி வந்து ட்ரேட் லைசன்ஸ் எப்படி கொடுத்தாங்க? எப்படி வந்து அந்த பில்டிங் ஆபரேட் பண்ண அலோவ் பண்ணாங்க? இல்லை, ஆக்சுவலாக அவங்க வந்து எல்லாமே வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு எது இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் இது சொல்கிறாங்கல்ல இப்போ மெட்ரோ இது கொடுத்தாங்கன்னு சொல்லி அதான் நம்ம வந்து அதுக்கு தான் நீங்கள் நம்ம சொன்னேனே பேசும்போதே இபிக்கும் இவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ வந்து அப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம். அவங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு லூப் கோலை வச்சுட்டு இந்த கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே வாங்கிட்டு பக்கத்துலேயே இன்னொரு கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கினாங்க. அது குமரன் நகைமாளிக்கு வாங்கினாங்க. அதுக்கு வாங்கி அது அப்படித்தான் கட்டுறேன்னு சொல்லி அதோட நிறுத்திட்டாங்க. அதை சரியாக பண்ணாங்க. இதை வந்து ஒரு கேஸை வச்சுட்டு இது கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட இன்னொரு 30 பேர்த்த சேர்த்திட்டாங்க. 30 வந்து கட்டடம் வச்சுருக்கிறவங்களே இதே மாதிரி விதிமீறல் கட்டடம் இருக்கிறவங்களுக்கு நம்ம நோட்டீஸ் 27 பேருக்கு இஷ்யூ பண்ண உடனே அவங்களையும் இவங்க கூட சேர்த்திட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி பண்ணாங்க. இதை பொறுத்தவரையில் நான் தெளிவாக சொல்லிடுறேன், நம்முடைய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். முதலில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விதிமீறல்களாகவோ அல்லது மக்களை பாதிக்கின்ற வகையில் இருப்பதை எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டார். ஆகவே இது கோர்ட்டுக்கே போயிருந்தாலும் நான் அதைத்தான் திருப்பி சொன்னாங்க. நான் அவங்க கூட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அடுத்து முதலமைச்சரோடு சந்தித்து எதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது, எதெல்லாம் எப்படியெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக ஆய்வு செய்து நம்முடைய துறை அதிகாரிகளையும் அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்து உடனடி நடவடிக்கை மற்றவர்களுக்கும் அதாவது விதிமீறல் உள்ள பில்டிங்களுக்கும் தான் சேர்த்து தான் சொல்றேன். மற்ற நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்க நடவடிக்கை இருக்குமா சார்? இந்த மாதிரி இன்சிடென்ட் இப்போ நீங்க கேட்டதுல இன்னொன்னு கோர்ட் வந்து இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்றீங்க. கோர்ட் ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து ஒரு சில டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த வழிகாட்டு முறைகள்லாம் 113C கேட்டீங்கல்ல, அதில் எப்படியெல்லாம் சரி செஞ்சால் சரியாக இருக்குங்கிறத ஒரு கமிட்டி போட்டு ராஜேஸ்வரன் கமிட்டி போட்டு எங்களுக்கு கொடுங்க. அது சரியாக இருந்ததுன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு சில டைரக்ஷன் மக்களுடைய நலன் கருதி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து தான் நாங்கள் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து 2010 சரவணா ஸ்டோர்ஸ் தீ விபத்துக்கு அப்புறமேட்டு சிஎம்டிஏ தமிழக டி நகரில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன சார்? 2010 நான் வந்து 2014 தான் அமைச்சர். அதுவே வந்து விதிமீறல் கட்டிடங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிட்டாங்க. இல்ல நீங்க வந்து எல்லா கட்டடத்தையும் பண்ண முடியாது. அதுதான் ரெகுலரைசேஷன் பண்றா என்னென்னங்கறத அந்த one thing ஒரு கட்டிடங்கள் விதிமீறல் it can be dangerous for the safety of the occupants also or it இந்த கட்டிடங்கள் விதிமீறல் கட்டுறதுல உன்ன ரூல்ஸ் மீறல் இருக்கலாம், சில மக்கள் சேஃப்டி மக்கள் பாதிப்பு இருக்கலாம். ஓகே, ஸோ எல்லா விதிமீறல்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி கெலாமிட்டி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இட் வில் கிரியேட் தட் கைண்ட் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால்தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. சில கட்டிடங்கள் அதை நம்ம ரெகுலைஸ் பண்ணிடலாம். அதுக்கே ஒரு கமிட்டி போட்டாங்க. கமிட்டியில் ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் கமிட்டி what is the possible relaxations which can be given which will not affect the safety of the occupants. Okay, and that has been accepted by the court also. And
கோர்ட் அண்ட் த கவர்மெண்ட் ஆர் ஆஃப் த வியூ தட் நம்ம ஒன்று எல்லா பில்டிங் டிமாலிஷ் பண்ண முடியாது. பட் டெஃபினெட்லி எந்தெந்த பில்டிங் மக்களோட என்வாயர்மெண்ட்லி அண்ட் சேஃப்டி வைஸ் மக்களுக்கு பாதிப்பு இருக்குது அந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் எடுத்துட்டு அவங்க சீல் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கில் வந்துட்டு மக்கள் புழங்கக்கூடிய இடம் டி நகர் அந்த வணிக இடம். அது இந்த சம்பவமானது தீ விபத்தானது வந்து அதிகாலை 3 மணிக்கு நடந்திருக்கு. இது நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப அபாயகரமான பில்டிங்ஸாக இருக்கு. ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட பில்டிங்ஸ் வந்துட்டு விதிமுறை நடந்துதான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு 2007 இருந்து இந்த விவகாரம் வந்து தொடர்ச்சியாக நடப்பில் இருக்கு. இந்த நிலைமையில ரெண்டு சம்பவங்கள், 2010 ஒரு சம்பவம், இப்போ ஒரு சம்பவம். ஆனா இதுவரையுமே வந்துட்டு அமைச்சு சொல்ற மாதிரி கேசஸ் மூலியமா நாங்கள் அணுகிட்டு இருக்கோம், நீதிமன்றம் ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு உங்க தரப்பு வாதமும், இந்த நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலைமையும் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? See, lot of action has been taken. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2007 அப்புறம் government has come out with very strict rules against the violators. அதில் ஒன்று கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதனால ஃப்யூச்சரில் கட்டுறது பில்டிங்ஸ்க்கு எல்லாம் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் இருந்தாலும் ஸ்பெஷல் பில்டிங்ஸ் இருந்தாலும் அதுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் அவங்க எந்த கனெக்ஷன் கிடையாது. அதனால இந்த கேட்டகரியில் இருக்கிறது பில்டிங்ஸு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் இப்போது டெவியேஷன் 2008 அப்புறம் இல்லை மேக்ஸிமம். ஆனால் இதெல்லாம் பழஸ் பில்டிங்ஸ் முன்னாடி இருக்கிறது பில்டிங்ஸு. அதே மாதிரி கண்டினியூஸ் பில்டப் ஏரியாஸ் ஓல்டு சிட்டிஸ் இருக்குது, ஜார்ஜ் டவுன் இருக்குது, ட்ரிப்ளிகேன் இருக்குது, வாஷர்மேன் பேட் இருக்குது, சூலைமேடு இருக்குது. இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பல ஹேபிடேஷன்ஸ். இதை பல காலத்தில் ஒரு ஊரே இப்போ பெரிய சிட்டி ஆயிடுச்சு. அங்கே நேரோ ரோட்ஸ் இருக்குது, ஃபேமிலி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால மக்கள் இன்னும் பெருசாக கட்டிட்டு அவங்கள ஃபேமிலி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. சில ஏரியாஸில் முன்னாடி ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் இருந்தது, இப்போ காமர்ஷியல் கூட ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இதை சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு என்ன லைக் ஒன்று லைக் எல்லாருமே ஃபுல்லாகவே டிமாலிஷும் பண்ண முடியாது இதை, பிகாஸ் இட்ஸ் அ ஹியூமன் ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ பட் என்ன நம்ம வாட் கேன் பி டிமாலிஷ்ட் அண்ட் வாட் நீட் நாட் பி டிமாலிஷ்டு, ஓகே, அதுக்கே தான் இந்த லைக் 113C ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த போட்டு பிகாஸ் இட் இஸ் எ ஸ்டேட் லெவல் ஸ்கீம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் 30 மீட்டர் ரோடு 40 மீட்டர் ரோடு இருக்குது. சென்னையில் ஸ்ட்ரீட்ஸ் 30 feet 40 feet இருக்குது. இதை நீங்கள் ஊர் பகுதி எல்லாலே போனீங்கன்னா ஒரு 7 மீட்டர் ரோடு தான் இருக்கும், 3.5 மீட்டர் ரோடு தான் இருக்கும். கன்னியாகுமரி எல்லாலே அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் ஸ்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரெகுலைசேஷன் நம்ம ஒரே ரூலு எல்லா ஃபுல் ஸ்டேட்டுக்கு போடும்போது நிறையா எந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாருமே வருது. ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் லெவலில் நிறையா டைம்ஸ் டிஸ்கஷன் நடந்திருக்கு, இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ சிஎம் கவர்னத்துக்கு இதை வந்திருக்கு. இப்போ சிஎம் லெவலில் சீக்கிரமாக மீட்டிங் ஆனரபிள் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் மாறி மாறி வரக்கூடிய திராவிட கட்சிகள் கையூற்று பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி கட்டிடத்துக்கு அனுமதி கொடுக்கிறதா ராமதாஸ் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. ராமதாஸ் வந்து பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் ரீதியாக பேசுகிறதுக்கு வந்து நான் பதில் சொல்ல விரும்பல. நம்முடைய நோக்கம், நம்முடைய அம்மாவினுடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை மக்கள் நலன் காக்கின்ற அரசு தான். இதில் வந்து அவர் சொல்கிற இதெல்லாம் வந்து இதில் எதுவும் கிடையாது. 2007க்கு முன்னாடி கட்டின நம்முடைய செயலாளர் அவர்கள் சொன்னதை போல் ஒரு வரன்முறைப்படுத்தினா அது தமிழ்நாடு பூரா இருக்கிற மக்களுக்கும் பயன்பெறுகின்ற வகையில் தான் இருக்கணும். நம்ம ஒரு சட்டத்தை ஏற்றதில் மக்கள் பயன்பெறுகிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் கையூட்டு பெற்றார் என்பதெல்லாம் வந்து அவரோட சொந்த கருத்து. அவர் நம்மளுடைய நோக்கம் வந்து மக்களுடைய நலன் காக்கின்ற அரசாகத்தான் இருக்கின்றது. அதுதான் நம்முடைய. ஆனா வடபழனியில போன ஒரு மாசம் நடந்த அந்த விபத்து வந்துட்டு ஆளுங்கட்சி தரப்புக்கு சொந்தமான பில்டிங் அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் நடவடிக்கை எடுக்கப்படல. தொடர்ந்து அது வந்து நீங்க இப்ப சொல்லிதான் எனக்கே தெரியும். இல்ல வடபழனியில 3 பேர் இறந்து போன அந்த பில்டிங் வந்துட்டு ஆளுங்கட்சி தரப்புக்கு சொந்தமான பில்டிங் வந்து செய்தித்தாள்ல வந்து செய்தியா வந்துட்டு இருக்கு. அனுமதி பெறாத கட்டிடம் அனுமதி பெறாத எந்த நடவடிக்கை எடுக்காம நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல வேண்டாம். நாங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு இங்க இருக்கு இருந்தாலும் இல்ல இது வரைக்கும் வந்து இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு சில கட்டடங்களில் ஒவ்வொரு நாளும் சீல் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நடவடிக்கை இல்லைன்னு சொல்ல வேண்டாம். சிஎம்டிஏவை பொறுத்த அளவில்
அதுவும் தெரிஞ்சுங்க. நாங்கள் மட்டும் இல்லை, ஏற்கனவே கார்பரேஷனும் சீல் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த வடபழனி கட்டணம் சொல்கிறீங்களா, அதுக்கு ஏற்கனவே கார்பரேஷன் சீல் வச்சுருக்காங்க. சார், ஒரு திட்ட அனுமதி சிஎம்டிஏ வந்து கொடுக்குது அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கும் போது இடையில ஆய்வு மேற்கொள்ளவே மாட்டீங்களா? ஆய்வு மேற்கொள்வீங்களா மாட்டீங்களா? அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த பில்டிங் வந்து இப்போ 4 ஃப்ளோருக்கு தான் வந்து அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆமாம். ஆனால் 5, 6, 7 வந்து கட்டிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த இப்போ இருக்கிற நிலைமையில கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் பதில் ஆய்வு பண்ணி தான் கொடுக்கப்படும். இல்லை சார், அப்போ ஆய்வு பண்ணியிருந்தா 5, 6, 7 இல்லையா? இது அப்போ கொடுக்கலையே, அது கொடுக்கலையே. இல்லை சார், கொடுக்கலையா? இல்லை, இப்போ நீங்கள் ஆய்வு மேற்கொள்ளி சார் வழக்குன்னு வரும்பொழுது அவங்க அந்த மனுதாரர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான பாயிண்டே இதுதான். கட்டிடமானது எழுப்பப்பட்டு விட்டது, இதனால இப்போ டெமாலிஷ் பண்றதுக்கு முடியாது, இது பக்கத்துல வந்து பிரச்சனை ஆகுங்கிற வார்த்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய நீதிமன்ற தாமதத்துக்குமே கூட இதுதான் காரணம். அதனாலதான் அவர் கேட்கிறாரு, ஏன் கட்டிடமானது எழுப்பப்படும் பொழுது இந்த வந்து விசாரணையோ இல்லை ஆய்வோ ஏன் சிஎம்டிஏ மேற்கொள்ளப்பட மாட்டேங்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, சிஎம்டிஏவை பொறுத்தவரை ஆய்வு மேற்கொள்ளலைன்னு சொல்ல முடியாது. எல்லா பகுதியிலும் மேற்கொண்டு செஞ்சிருக்கிறோம். நிறைய பக்கம் ஸ்டாப் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறோம், டெமாலிசிஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்குறோம். 1 by 1 தான் பண்ண முடியும். நம்ம உடனடியாக போய் ஒரு கட்டடத்தை உடனே இடின்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் இபியை கட் பண்ணுன்னு சொல்கிறோம், பவரை கட் இதை நம்ம கார்பரேஷனில் வாட்டரை கட் பண்ண சொல்கிறோம், அப்புறம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறோம். அதே மாதிரி பேப்பர்களில் அறிக்கை கொடுக்குறோம். ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னால் தொடர் நடவடிக்கைன்னு ஒரு சில நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் பிரகாரம் தான் நம்ம பண்ண முடியும். வரக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் சிறப்பு சட்டத்தை கொண்டு வரீங்களா? அதாவது இந்த மாதிரி விதிமுறை மீறி கட்டக்கூடிய கட்டிட உரிமையாளர்களுக்கு 10 ஆண்டு சிறைன்ற மாதிரி ஏதாவது சிறப்பு சட்டத்தை கொண்டு வரீங்களா? நீதிமன்ற டைரக்ஷன் ஒரு நிமிஷம் அதான் சொல்றோம். இப்போ இன் ரீசெண்ட் டைம்ஸ் பெரிய கட்டிடங்கள்னு சொல்றோம்னா மல்டி ஸ்டோரி பில்டிங் அண்ட் ஸ்பெஷல் பில்டிங், அதை நம்ம ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் டியூரிங் தி பீரியட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிசி இஷ்யூ பண்ணுறோம். அதனால இப்போ இருக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல விதி மீறல் வரதில்லை மேக்ஸிமம். ஆனால் ஆர்டினரி பில்டிங்ஸ் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ஆர்டினரி பில்டிங்ஸ் வாங்குறாங்களே, அதுக்கே நம்ம இதுவரைக்கும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அந்த முறை கொண்டு வரல. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு கிரவுண்ட் +1 ஃப்ளோர் ஆர் ஸ்டில் +2 ஃப்ளோர் கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதில் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ஆட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி தீஸ் ஆர் ரெசிடென்ஷியல் பில்டிங், தீஸ் ஆர் நாட் கமர்ஷியல் ஆர் ஆஃபிஷியல் பில்டிங்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறது. ஸோ பட் தீஸ் ஆர் நம்பர்ஸ் ஆர் வெரி லார்ஜ், அதில் சம் இஷ்யூ இருக்குது. பட் அதுவும் அதுக்கே சிசி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸ் நாம் கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கோம். நம்ம அத்தாரிட்டியில் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணிவிட்டு கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்கோம். கார்பரேஷன் பரிசீலனையில் இருக்குது. அதில் இந்த மாதிரி கட்டிடங்களில் விதி மீறல் வந்தால் நம்ம இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டோம்னா அதுவும் இதே இருக்குது. பட் லார்ஜ் பில்டிங்ஸ் வேர் த ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இப்போது இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஐ கேன் சே. பட் பல பில்டிங்ஸ் இருக்கிறதுக்கு டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ரூல்ஸ் ஆர்டினன்சஸ் கோர்ட் கேசஸ் அதை இருக்கிறதுனால ஒன்ஸ் 113C is implemented and once a view is taken which buildings will be regularized, which will not be regularized, adikapro we will take strong action against the buildings which are not feasible for regularization, and this problem will be sorted. Sir, VV Minerals idhe madana apply பண்றதா இப்ப நீங்க permission கொடுத்திருக்கதா ஒரு தகவல் இருக்கு. VV Minerals, the issue was Hindu had noted that housing secretary has given, despite there has been a violation and collector has written. Okay. So, but then despite that, the housing secretary has asked to relax the norms. Relaxation of norms is possible. The relaxation of norms can be given. It is not the question of relaxation of norms. One is whether the notice is proper or not. And the case le neenga adukku idukku sambandham illa vandu neenga kekringa avanga whether norms have been followed while locking and sealing or not, whether the building is regularizable or not, adala paathitu da pananum. Okay, so VV Minerals le pandradhukke notice was given properly, whether the deviations in the building has been recorded or not, whether the time has been given or not. அவங்க உள்ளே பொருள் இருக்குது மற்றதில் எல்லாம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். Issue is not the building should be locked and sealed if it is in violation, but if the building can be regularized
if it has got sufficient norms follow பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல அடுத்த ஒரு மீட்டிங். these are all old buildings. Again these are old buildings. சரியான முறையில் பயன்படுத்தப்படல, அது எதுவுமே வேலை செய்யலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வந்து அனுமதி கொடுத்தேன்னு சொல்றீங்க அந்த 4 மாடிக்கும், அந்த இடங்கள்லயும் தீக்கருவிகள் எதுவுமே வந்து பயன்படுத்தப்படல. இந்த கேள்விக்கு சேர்த்து போய் சொல்றீங்க. விபத்து நடக்கிறப்ப மட்டும் அரசு விழுந்து கொள்வது காமிக்கிறோம், பின்னாடி வந்து அப்படியே விட்டு தொடர்கதையாவது. இதுக்கு முன்னாடி மௌலி நோக்கம் இப்ப டி நகர் அரசு என்னதான் பதில் சொல்ல விரும்புது? அரசு வந்து என்ன பதில் சொல்ல விரும்புதுன்னா, விபத்து நடக்கிறப்ப மட்டும் வெடிக்கிறது போல காமிக்கிறீங்க, மத்த நேரம் இது தொடர்கதை ஆயிட்டு இருக்கு. நீங்க மத்த நேரம் வந்து நாங்க ரெகுலர் ரொட்டீன்ஸ்ல இல்ல இல்லைங்க, ரெகுலர் ரொட்டீனா நடந்துட்டு இருக்கிற வேலைகள் வந்து இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு இங்கே இருக்குது. எத்தனை கடைகள் இனிமேல் வந்து மாதத்துக்கு ஒரு முறை எத்தனை பக்கம் சீல் வச்சிருக்கிறா, எத்தனை பக்கம் டிவிஎஸ் இருக்கிற பில்டிங்கில் லாக் அண்ட் சீல் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இல்லை இனிமேல் இல்லை இப்போ நீங்கள் சிஎம்டிஏ வெப்சைட்டில் போங்க, எத்தனை பில்டிங்கில் வந்து லாக் அண்ட் சீல் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பில்டிங் வந்து டிவிஎஸ்என் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டே நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் பாருங்கள். இல்லையா ஒரு மாதத்துக்கு இருக்க உங்களை கூப்பிட்டு என்ன நடந்திருக்குதுங்கிறத சொல்கிறேன். நன்றி.